வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம் திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற பாடம் தான் படிக்க போகிறோம். திருக்குறள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அகர முதல எழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லி நாம் கூட பள்ளியில் கடவுள் வாழ்த்து சொல்கிறோம் இல்லையா? அந்த திருக்குறள் தான். இந்த திருக்குறளுக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருக்குறளுக்கு இன்னொரு பேர் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, திருக்குறளில் எப்பவுமே எல்லா காலத்துக்கும் ஏற்ற நல்ல கருத்துக்கள், நல்ல நெறிகள் இருக்கு. அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி, எக்காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நல்ல கருத்துக்கள் இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்றோம்? உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கிறோம். சரியா? இப்போ இந்த திருக்குறள் கதைகள்ல நாம 5 திருக்குறள் தான் படிக்க போறோம். 5 திருக்குறளை உங்களுக்கு, குழந்தைகளாகிய உங்களுக்கு புரியுற மாதிரி சில கதைகளோட இணைச்சி மிகவும் அழகா சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் 3 கதைகள் பார்க்கலாம். அடுத்த பகுதியில் மேலும் 2 கதைகளை பார்க்க போகிறோம். புரிஞ்சுது இல்லையா? இப்போ நாம் இந்த நூலை பற்றியும் இந்த கதைகளை பற்றியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நன்றி. முதல்ல ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், உங்களுக்கு தெரியும். இந்த நூலில் எக்காலத்திற்கும் ஏற்ற அறிவுரை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதோடைய சிறப்பாக பார்த்துட்டோம். இப்போ இந்த நூலை பற்றி மேலும் சில செய்திகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 3 பிரிவுகளுக்கு என்னென்ன பேர்? அறம், பொருள், இன்பம் அப்படின்னு இந்த திருக்குறளில் 3 பிரிவுகள் இருக்கு. 133 அதிகாரங்கள் இருக்கு. 133, அதாவது 133 அதிகாரங்கள் இருக்கு இந்த திருக்குறளில். இந்த 133 அதிகாரங்களும் ஒரு பேரில் இருக்குது. இப்போ நீங்கள் கடவுள் வாழ்த்து அப்படின்னு படிக்கிறீங்க இல்லையா, அகர முதல் எழுத்தெல்லாம், அந்த மாதிரி 133 அதிகாரங்கள் திருக்குறளில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள். கடவுள் வாழ்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 10 குறள். அதே மாதிரி வான் சிறப்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் 10 குறள். அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் அப்படின்னா மொத்தம் இருக்கிற 133 அதிகாரங்களுக்கு சேர்த்து 1330 குறள் இந்த புத்தகத்தில் இருக்குது. 1330 குறட்பாக்கள் இந்த திருக்குறளில் இருக்குது. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒரு புதிய செய்தி உங்களுக்கு. அதாவது தமிழில் செய்யுள் எழுதுகிறாங்க இல்லையா, அதில் யாப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அந்த யாப்பிலக்கணம்ல தான் ஒவ்வொரு செய்யுளும் என்னென்ன வகையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு இலக்கணம் அது. சரியா? யாப்பிலக்கணம் அது பேர், தெரிஞ்சுக்கோங்க விரும்ப. இப்போ அதில் 2 முதல் 12 அடிகளை கொண்டிருக்கிற செய்யுள் வகை இருந்ததுனாக்கா அதெல்லாம் இந்த வெண்பா அப்படிங்கிற ஒரு வகையில் வந்துடும். வெண்பா அப்படிங்கிறது ஒரு வகையான யாப்பிலக்கணம். அது தமிழ் இலக்கண வகை. ஒரு செய்யுளுடைய வடிவம் எப்படி இருக்கோ, அதில் என்ன மாதிரியான சொற்கள், எத்தனை சொற்கள் இருக்குது, அதை எப்படி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் வச்சு அது என்ன வகை அப்படின்னு நாம் அந்த யாப்பிலக்கணத்தில் வச்சு நம்ம சொல்ல முடியும். அதை படி பார்த்தா இந்த திருக்குறளானது ஈரடியால் ஆன வெண்பா. ஈரடி அப்படின்னா, ஈரடினா 2 அடிகள். ஒவ்வொரு திருக்குறளும் பார்த்தோன்னா 2 அடி, 2 வரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஈரடி வெண்பா அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மேலே உங்களுக்காக திருப்பி இந்த கீழே இருக்கிற பத்தியில் இருக்கிறதையே தனியாக எழுதியிருக்கேன். ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. நூலின் பெயர் திருக்குறள், ஆசிரியர் திருவள்ளுவர், பிரிவுகள் 3, அறம், பொருள், இன்பம், அதிகாரங்கள் 133, குறள்கள் 1330, யாப்பிலக்கண வகை வெண்பா. கீழே இருக்கிறதே தான். அது உங்களுக்கு உடனே பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே எழுதியிருக்கேன். புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? நன்று. இப்போ கதைகளுக்கு போகலாம். முதல் குறள் பார்த்தீங்கன்னாக்கா,
நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம், குறள் 114. அங்கே நீல நிறத்தில் எழுதியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் 114. சரியா? அது என்ன குறள்னு தெரிஞ்சுக்கோங்க. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். திருக்குறளை எப்பயும் இதே மாதிரி தான் எழுதின குழந்தைகளே. முதல் வரியில் பார்த்தீங்கன்னாக்கா 4 வார்த்தைகள் இருக்கும். அடுத்து 2வது வரியில் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும் இதை. சரியா? இப்போ திருப்பி சொல்லுங்க என் கூட. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இப்போ வரி வரியாக சொல்லலாமா? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். சரி, இப்போ இதோட விளக்கத்தை பார்க்கலாம். தக்கார் தகவிலர் அப்படிங்கிறது ஒருத்தர் நடுவு நிலைமை உள்ளவரா இல்லாதவரா அப்படிங்கிறத குறிக்குது. நடுவு நிலைமை அப்படின்னா என்னென்னா, எல்லாரையும் சமமாக பார்க்கறது. நண்பர்களாகவோ பகைவர்களாகவோ உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாரையுமே சமமாக நடத்துறது தான் நடுவு நிலைமை. சரியா? இப்போ ஒருவர் இந்த நடுவு நிலைமை உடையவரா இல்லாதவரா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னாக்கா, அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இறந்ததற்கு அப்புறமா அவரை பற்றி மக்கள் புகழறாங்களா இல்லை பழி சொல்கிறார்களா, அதை பொறுத்து தான் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் நடுவு நிலைமையோடு நடந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுடைய பொருள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இப்போ இதை ஒரு கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வராருன்றதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிடும். சரியா? கதையை பார்க்கலாமா? நன்று. சரியான தீர்ப்பு. முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான். முன்னாடி ஒரு காலத்தில் மரியாதை ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்போவுமே தீர்ப்புலாம் சொல்கிறதுல ரொம்ப வல்லவர். சரியா? நீங்கள் மேலும் மரியாதை ராமன் கதைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நடுவு நிலைமைக்கு இந்த கதையை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ மரியாதை ராமன் அவர்கள் இருந்த ஊரில் வளவன் அப்படின்ற ஒருத்தன் மளிகை கடை வச்சுருக்கான். மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன். யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். அரசுக்கும் முறையான வரி செலுத்துவதில்லை. இந்த வளவன்றவன் யாருக்கும் எந்த உதவியுமே செய்ய மாட்டானா. எப்பவுமே பணம் ஈட்டுவதுன்னா சேர்க்கறது, பணம் சேர்க்கறதுல மட்டுமே ரொம்ப குறியாக இருப்பானா. யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். மேலும் இந்த மாதிரி வாணிகம்லாம் செஞ்சால் அரசுக்கு வரி செலுத்தணும், அதுக்கான வரி செலுத்தணும். அந்த வரியையும் அவன் செலுத்துவது இல்லையா. இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். நீதிபதி அப்படின்றவர் யார்? இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுக்குறவர். எப்பெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீதிபதி கிட்ட போகிறோமோ அப்போ 2 பக்கத்தில் இருக்கிற மக்களின் வாதங்களை கேட்டு இவர் எது நியாயம்னு படுறதோ அதை நீதியாக அவர்களுக்கு வழங்குவார். சரியா? அதனால தான் அவருக்கு பேர் நீதிபதி. இப்போ இந்த நிலையில் மரியாதை ராமன் தான் அந்த ஊரில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார். மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன். அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். இப்போ மரியாதை ராமன் ஊருக்கு நீதிபதியாகிவிட்டாலும் தன்னுடைய இளம் வயது நண்பன், என்னுடைய சின்ன வயசில் ஃப்ரெண்டு இல்லையா, அதனால் அவர் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக மரியாதை ராமன் என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த வளவன். முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்துச் சென்றனர். நீதிபதி
தனது நண்பனாயிற்றே தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன். ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, முன்னாடியே பார்த்தோம் நம்ம, அரசுக்கு வளவன் வந்து சரியாக வரி செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஒரு நாள் என்ன நடக்குது, நீதிபதி கிட்ட யாரெல்லாம் அந்த ஊரில் வரி செலுத்தலையோ அவங்களுடைய பெயரிட்ட பட்டியல் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீதிபதி வந்து தன்னுடைய நண்பன் தானே, அதனால் தனக்கு எந்த தண்டனையும் வழங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வளவன் வந்து அரசருடைய ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு போனப்புறம் கூட ரொம்ப மகிழ்ச்சியோடவே போகிறான். வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர். இவன் ஊரில் எல்லார்கிட்டையும் வளவன் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி மரியாதை ராமன் என்னுடைய நண்பர்னு. இப்போ அவர் போய் மரியாதை ராமன் வந்து எப்படி வந்து வளவனுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமும் கூட மரியாதை ராமனுடைய நேர்மையை ரொம்ப சந்தேகிக்க ஆரம்பித்தாங்களாம். ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திடச் செய்தார். மேலும் வளவனுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். ஆனால் தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் தவறு செய்திருக்கிற காரணத்தினால மரியாதை ராமன் அவரை வேறு விதமாக நடத்தவில்லை. எல்லாருக்கும் என்ன தண்டனையோ அதே தண்டனையை வளவனுக்கும் வழங்கி தன்னுடைய நடுவு நிலைமையை இங்கே எல்லாரிடத்திலும் மரியாதை ராமன் அவர்கள் நிரூபித்திருக்கார் இல்லையா. எவ்வித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். மக்கள்லாம் சந்தேகப்பட்டாங்க இல்லையா முதல்ல, ஆனால் மரியாதை ராமன் கொடுத்த தீர்ப்பை பார்த்து மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுறாங்க. இப்போ என்ன சொன்னார் குறளில், நம்மளுடைய காலத்திற்கு அப்புறம் நிலைத்து நிற்கும் புகழாலையும் பழியாலையும் தான் நாம் நடுவு நிலைமையோடு இருக்கோமா அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர். இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா மரியாதை ராமனுடைய புகழ் இன்றைக்கும் நிலச்சிருக்கு அப்படின்னாக்கா அதற்கு என்ன காரணம், அவர் நடுவு நிலைமையோடு செயல்பட்டது தான் இல்லையா. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு தடவை நான் அந்த குறளை சொல்கிறேன், நினைவு கூர்ந்துக்கோங்க. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இதில் நீங்கள் இந்த பாடத்திலேருந்து எல்லா குறளையுமே கட்டாயம் மனப்பாடம் செய்துக்கணும், சரியா? நன்று. அடுத்த குறள், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் 484. சரியா? திருப்பி சொல்கிறீங்களா? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். இப்போ வரியாக சொல்லலாம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். இதுதான் குறள். இப்போ இதற்கு என்ன அர்த்தம் பொருள்ன்றதை பார்க்கலாம். ஒரு செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும் அப்படிங்கிறதான் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த வேலை எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான ஏற்ற காலம், எப்பொழுது அந்த செயலை செய்யணும், எப்போ அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல அந்த வேலையை நாம் செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும், அப்படி உங்களுக்கு உலகமே வேண்டும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த சரியான காலத்தையும் சரியான இடத்தையும் தேர்வு செய்து சரியான முறைப்படி செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கூட அந்த வேலையை உங்களால் சரியாக செய்ய முடியும். அது உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்.
ஞாலம் கருதினும், ஞாலம் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கும் சொல். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். காலம் அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கும் சொல் இல்லையா? இடம் உங்களுக்கு தெரியும், எந்த இடத்தில் எந்த செயலை செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நீங்கள் சரியாக திட்டமிட்டு செய்தால், நீங்கள் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறது தான் இதற்கு பொருளாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கு என்ன கதை சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். காலத்தே பயிர் செய். முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். இலந்தைக்குட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் மலைச்சாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்குன்னு சொந்தமாக நிலமெல்லாம் எதுவும் கிடையாதான். இருந்தாலும் விவசாயம்தான் அவனுக்கு பண்ண தெரியும், விவசாயம்தான் சோறு போடும் அப்படின்றத நம்பினான். சரியா? அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அந்த ஊரில் ஒரு செல்வந்தர்னா பணக்காரர் இருந்தாராம். அவர்கிட்ட நிலம் இருந்தது. இவனுக்கு விவசாயம் செய்ய தெரியும் இல்லையா? அதனால் யார்கிட்டையாவது நிலத்தை குத்தகைக்குன்னு வாடகைக்கு மாதிரி வாங்கி அதில் விவசாயம் செய்து பிழைத்துக்கொள்வார். அந்த மாதிரி இந்த மாதையன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர்கிட்ட உங்களுடைய நிலத்தை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த செல்வந்தர் சில நிபந்தனைகள் கண்டிஷன், சரியா? நிபந்தனைகள்னானது கண்டிஷன். சில நிபந்தனைகளுடன் அந்த நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு இவனை அனுமதிக்கிறாராம். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. ஒருமுறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். அதாவது ஒரு தடவை என்ன சொல்கிறாரு, இந்த விவசாயிக்கிட்ட இந்த செல்வந்தர் குத்தகைக்கு நான் என்னோடய நிலத்தை உனக்கு கொடுக்குறேன் இல்லையா, அதற்கு மாறாக அதற்கு ஈடாக நீ என்ன செய்யணும்னாக்கா, நீ விவசாயம் செய்து மண்ணுக்கு மேலே விளையிறதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும், மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் புத்திசாலித்தனமாக யோசிக்கிற மாதிரி எண்ணி அவர்கிட்ட விவசாயிக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதை புரிஞ்சு கொண்டு விவசாயி என்ன செய்கிறாரு, அப்போ நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை பயிர் செய்கிறாரு. வேர்க்கடலை எங்கே காய்க்கும்? நிலத்துக்கு கீழே காய்க்கும் இல்லையா? அதனால் நிலத்துக்கு கீழே காய்த்த வேர்க்கடலை எல்லாமே விவசாயி அறுவடை செஞ்சுட்டு மேலே செல்வந்தருக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி செஞ்சிட்டார். அவரோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட செல்வந்தர் என்ன பண்ணார், அடுத்த முறை இந்த நிபந்தனையை மாற்றி விட்டாராம். என்ன சொல்கிறார் பாருங்க, மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாராம். இப்போ என்ன செய்கிறாரு இந்த விவசாயி, ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். விவசாயி இந்த தடவை என்ன செஞ்சார், மண்ணுக்கு மேலே விளையிறதெல்லாம் உனக்கு, கீழே விளையிறதெல்லாம் எனக்குன்னு செல்வந்தன் சொன்னதுனால இந்த தடவை நெல் பயிர் போட்டாராம். நெல் மண்ணுக்கு மேலே விளையும் இல்லையா, அதனால் இந்த தடவையுமே விவசாயிக்கு தான் லாபம் ஏற்பட்டுதான். அதனால் எந்த இடத்தில் எதை எப்படி எந்த காலத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செஞ்சோம்னாக்கா எந்த மாதிரியான சவால்களையும் ரொம்ப எளிதாகவே ஜெயித்து காமிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த திருக்குறளுக்கு இதை உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இப்போ திருக்குறளை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். புரிஞ்சது இல்லையா? நன்று. மூன்றாவதா அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் 77. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்.
என்பில் லதனை வெயில் போல காயுமே அன்பில் லதனை அறம். நாம் படிக்கிறச்ச என்பி லதனை வெயில் போல காயுமே அப்படின்னு படித்தாலுமே என்பி லதனை அப்படி தான் பிரித்ததை எழுதுறச்ச. அதனால் அதே மாதிரியே படித்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், என் கூடவே நீங்களும் திருப்பி சொல்லலாம். என்பி லதனை வெயில் போல காயுமே அன்பி லதனை அறம். என்பி லதனை வெயில் போல காயுமே அன்பி லதனை அறம். இப்போ சேர்த்து படிக்கலாம். என்பி லதனை வெயில் போல காயுமே அன்பி லதனை அறம். என்பி லதனை வெயில் போல காயுமே அன்பி லதனை அறம். இதற்கு என்ன விளக்கம்? எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். அதாவது எலும்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வெளியில் போகிறச்ச நம்ம இந்த சதை மற்றும் இருந்ததுனாக்கா இந்த சூரியன் நம்மளை சுட்டு எரிச்சிருமா. எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும். இப்போ புழு மாதிரி சில உயிர்களை பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வெயிலை தாங்கும் சக்தியே இல்லை. ஏன்னா அதற்கு உடம்பில் எலும்புகளே இல்லை. அதே மாதிரி எப்படி வெயில் எலும்பில்லாத உயிர்களை வருத்துமோ அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். அறம் அப்படிங்கிறது இங்கே நல்லதை உணரும் நம்முடைய மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நாம் அன்பு செலுத்தலை அப்படின்னா நம்முடைய மனமே நம்மை வருத்தும் அப்படிங்கிறது தான் இந்த குறளின் பொருள். இப்போ நாம் கதையை படித்து மேலும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அன்பெனும் அருங்குணம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது. அதாவது அழகான ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அங்கே இருந்த கரடி மட்டும் ரொம்ப சேட்டையாம். உங்களில் கூட நிறைய பேர் வகுப்பில் இருப்பீங்க இல்லையா, சேட்டை செஞ்சுட்டே. அந்த மாதிரி அந்த காட்டுலேயும் ஒரு கரடி ரொம்ப சேட்டை செஞ்சுட்டு இருந்ததாம். பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும். குஞ்சுகள் என்றும் பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எரியும். என்னெல்லாம் சேட்டை செய்து பாருங்க. அந்த கரடி ஒரு மரத்தில் கூடு கட்டி வச்சுருந்தான் ஒரு பறவை. அந்த கூட்டை எட்டி பார்த்து அதில் குஞ்சுகள் இருக்கும் இல்லையா, பறவையோட குட்டி பறவைகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நான் இப்போ உங்களை தூக்கி போடுறேன் பாருங்கன்னு சொல்லி அந்த கூட்டை பிச்சு அந்த பறவைகள்லாம் தூக்கி போட்டுடுமா. அந்த குட்டி பறவைகளுக்கு பறக்க தெரியாது இல்லையா இன்னும், அந்த மாதிரியெல்லாம் சேட்டைகள் செய்யுமா. குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும். இப்போ பறவைகளை தான் அப்படி செஞ்சதுன்னு பார்த்தா, குரங்குகள் வந்தால் அதற்கும் தங்கறதுக்கு இந்த கரடி இடமே தராதான். குட்டி குரங்குகள்லாம் குட்டி விட்டுடுமா நல்லா. அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். இந்த குட்டி குரங்குகள்லாம் கரடி குட்டினா வலிக்கும் இல்லையா, அதனால் அழுமா. அதை பார்த்து இந்த கரடி சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன. இப்படி இந்த கரடி தினமும் சேட்டை செய்கிறத பார்த்துட்டு பறவைகளும் குரங்குகளும் பொறுக்க முடியாமல் வேறு மரத்துக்கு போயிடுச்சான். இந்த மரத்தில் இருந்தால் இந்த கரடி ரொம்ப நம்மளை தொல்லை பண்ணுது அப்படின்னு சொல்லி வேறு மரத்துக்கு போயிடுச்சான். ஒரு முறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக்கொண்டது. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. ஆனால் ஒருவரையும் காணோம். அதாவது என்னாச்சு, ஒரு நாள் ஒரு
காட்டில் வேடன் ஒருத்தன் வலையை விரித்து வச்சுருந்தானாம். இந்த கரடி எதிர்பாராமல் அந்த வலையில் மாட்டிக்கிச்சான். மாட்டிக்கிட்ட உடனே கத்துது இந்த கரடி, யாராவது காப்பாற்றுங்கன்னு. ஆனால் அந்த காட்டில் இது பக்கத்தில் இருந்த மரத்துலலாம் கூட எல்லாரையும் அடிச்சிடுது இல்லையா, அந்த தன்னோட மரத்தில் இருந்த கூட்டையும் கலைச்சிடுது, குரங்குகள் வந்தால் அதையும் குட்டுது. அதனால் எல்லாரும் வேறு மரத்துக்கு போயிட்டாங்க இல்லையா. இப்போ பக்கத்தில் யாருமே இல்லாததுனால அந்த கரடியை யாராலையும் காப்பாற்றவே முடியலையாம், அங்கே யாருமே பக்கத்தில் இல்லாததுனால. தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது. அப்போ கரடிக்கு தன்னுடைய மனதிற்கு புரிந்து விட்டது, அன்பு காட்டாமல் இருந்ததுனால்தான் நாம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்ச கரடி ஓன்னு அழுதுதான். இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. இப்போ இந்த கரடி அழுத கேட்டது. இந்த பறவைகள்லாம் அங்கே வந்தவுடனே பார்த்தா இந்த கரடி ஒரு வலையில் சிக்கி இருக்கிறத பார்க்குது. இருந்தாலும் இந்த பறவைகள் என்ன செய்யுது, இந்த வேடனை கொத்தி அவனை துரத்தி விடுதான். குரங்குகள் வலையை பிய்த்து காப்பாற்றின. குரங்குகள் என்ன செஞ்சது, கரடி செய்த தவறை மன்னித்து அந்த வலையை பிய்த்து கரடியை வலையிலிருந்து காப்பாற்றியதாம். அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. இப்போ கரடிக்கு புரிஞ்சிடுச்சு, தான் யாரிடத்துலையும் அன்பு செலுத்தாமல் இருந்ததுனால தான் தனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு புரிஞ்சு அன்றிலிருந்து எல்லாரிடத்துலையும் அன்பாக நடந்துக்கிட்டான். புரிஞ்சுதா? இப்போ மீண்டும் ஒரு தடவை குறளை படிக்கலாமா? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? நன்று.